என்னில் அன்பு கூறுகிறவன் என்னுடைய பிரமாணங்களை கை கொள்ளுகிறான். சில நேரம் செய்ய முடியாது, இயல்பாக நம்முடைய நேச்சர் இன்னும் மாறி இருக்காது. நாம் இன்னும் ஜென்ம சுபாவத்தோடு இருப்போம். ஒரு 80 வருஷம் 85 வருஷம் வாழ்கிறோன்னா ரொம்ப காலமாக ஒருவேளை நம்முடைய மரணம் வரைக்கும் நம்முடைய ஜென்ம சுபாவங்கள் சிலவைகள் நம்ம விட்டு போகாமலே இருக்கலாம். அது நம்மை பொறுத்தது, நம்முடைய அர்ப்பணிப்பை பொறுத்தது, நாம் ஆண்டவரை பின்பற்றுவதை பொறுத்தது, நம்முடைய விசுவாசத்தை பொறுத்தது. நம்ம ஆண்டவர் உறுதியாக பற்றி உள்ளபூர்வமாக ஆண்டவரை நேசித்தோன்னா, அன்பு கூர்ந்தோன்னா, நான் கீழ்ப்படியணுமே, எனக்கு வரல, எனக்கு நன்மை செய்ய வரல, இவங்களுக்கு போய் நான் நன்மை செய்கிறதா, அவங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை, அருகதையும் இல்லை, இவங்களுக்கு போய் நான் நன்மை செய்கிறதான்னு தான் என் மனம் சொல்லுது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ செய்யின்னு சொல்கிறாரு. தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்யின்னு சொல்கிறாரு. உன்னை சபிக்கிறவர்களை ஆசீர்வதின்னு சொல்கிறாரு. உன்னை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்க கஷ்டத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு விடுதலை வேணும்னு ஜெபம் பண்ணுன்னு சொல்கிறாரு. அதற்காய் நான் செய்கிறேன் என்று சொல்லி தேவ அன்பினால் ஏவப்பட்டு தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த அன்பின் பிரயாசங்களில் நாம் ஈடுபடுவோமானால் அதை மறப்பதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே.